ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் நான் தேங்காய் எடுத்துக்கிறேன். பள்ளிப்பாளையம் சிக்கனுடைய தனித்துவம் என்னென்னா அதில் தேங்காயில் நம்ம செய்கிறது தான். இன்றைக்கி 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூடவே தேங்காவை பொடி பொடியாக நறுக்கிட்டு நான் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். அதுவும் ஒரு பக்கம் வறுபடட்டும். வெங்காயம் ஒரு பக்கம், தேங்காய் ஒரு பக்கம் இப்படி வறுபடட்டும். தேங்காய் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. அப்படியே வெங்காயமும் ஒரு பக்கம் வணங்கட்டும். தேங்காவை நல்லா இப்படி வணக்கி எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா ப்ரௌனாக ஆகட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயமும் நல்ல கோல்டன் கலரில் வரட்டுங்க. அது வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ தேங்காயும் வெங்காயமும் நல்லா வணங்கிருச்சு. பள்ளிப்பாளையம் சிக்கன் அதனுடைய ஆரிஜின் வந்து நாமக்கல்லில் இருக்கிற பள்ளிப்பாளையம் தான், ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. இந்த டிஷ்ஷு ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. இந்த டிஷ்ஷோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் எண்ணெயில் செய்கிறோம். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி வரமிளகாவை விதையை நீக்கிட்டு அதை சேர்த்துக்கிறோம். அப்புறம் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கிறோம். இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸு தாங்க இந்த இதுக்கு மெயின். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு 4-5 பூண்டை வந்துட்டு நான் இப்படி இடித்து இது கூட சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இதோட நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனையும் நம்ம போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் இதோடு சேர்த்துக்கோங்க. நம்ம இதோடு வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்த்த போகிறதில்ல. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இப்படி கிளறி விட்டுருங்க. நம்ம இதை மூடி போட்டு 20 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். நல்லா அப்படியே வேகட்டும். அதில் இருக்க தண்ணியே போதும். ஏன்னா இது நம்ம ட்ரையாக செய்ய போகிறதுனால நிறைய தண்ணி ஊற்ற போகிறதில்ல. பாருங்கள், இப்படி நல்லா வெந்து வரட்டும். தண்ணி இருந்தாலும் அது நல்லா சுண்டுற வரைக்கும் இப்படி கிளறி விட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இப்படி ட்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்க, செம்ம டேஸ்டான பள்ளிப்பாளையம் ட்ரை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது கடைசியாக கொஞ்சம் துருவின தேங்காவை நான் இதோடு சேர்த்துக்கிறேன். கடைசியாக துருவின தேங்காய் கொஞ்சம் சேர்த்துறதுனால டேஸ்ட் இன்னும் செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. மனமும் சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.